2019ல டெஸ்ட் 12ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலகுவான கேள்வி தான். ஆனால் பெரும்பாலும் இந்த கேள்விக்கு 5க்கு 3 5க்கு 2 எடுத்தாக்கலாம் அதிகம். ஏனென்றா இதில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லாமல் செய்கிற இந்த கொஷின்ஸை வந்து இதை விட இலகுவான கேள்விகள்லாம் டேர்ம் எக்ஸாமில் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். வேறு வேறு பாஸ் பேப்பர்லேயும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். பெரிய கஷ்டம் இல்லை. ஏனென்றா இப்போ நாங்கள் இது ஒரு ஃபெமிலியரான கொஷினாக போயிருக்கும் எல்லாருக்கும். இந்த செய்து செய்து பார்த்து பாஸ் பேப்பரில் நாங்கள் கேள்விகளை செய்யல கொஞ்சம் அது எங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக வந்துடும். ஃபெமிலியராக வந்ததுன்னா அது இலகுவான கேள்வி மாதிரி தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் when we see this question it feels difficult, right? So நாங்கள் அப்படிதான் நாங்கள் ஒவ்வொரு ஒரு கேள்வியையும் வந்து நாங்கள் பார்க்க வேண்டும், புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குவோம், ரைட்? இது வந்து நாங்கள் பாடமாகி செய்கிறதில்ல தானே. இங்கிலீஷ் எக்ஸாம் பேப்பர் ஐடியாஸ்லாம் செய்ய போகிறோம். ஸோ இங்கே உங்களுக்கு ஆன்சர்ஸ் ஆல்ரெடி தெரியும், பட் ஐடியாஸ் தெரியாது. ஸோ ஐடியாஸை தான் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஓகே, பை. Complete the following passage using the most appropriate form of the verb given within brackets. டைம் இதுதான் எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன். மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அது அப்ரோப்ரியேட் என்றதும் சூட்டபிள் என்றதும் ஒரே மாதிரியான ஒரு விஷயம்தான். ஸோ மோஸ்ட் அப்ரோப்ரியேட்ன்றது வந்து ஆக பொருத்தமான விஷயம். அப்ரோப்ரியேட்டும் இருக்கு, அப்ப ஓரளவு பொருத்தமான விஷயமும் இருக்கு. அதுக்காக நீங்கள் அதை ஓரளவு பொருத்தமான விஷயத்தை போடலாது. மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஃபார்மை போட வேணும். ஓகே, பார்த்தீங்கன்னா ரமேஷ் இஸ் அ பிஸ்னஸ் மேன். இங்கே டென்ஸ் முக்கியமானது. இந்த வேற வேற டென்ஸ் வாரபடியா டென்ஸ் முக்கியமானது. ரமேஷ் இஸ் அ பிஸ்னஸ் மேன். இஸ்ன்னு வாரபடியாது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹி ஒஃபன் ஒஃபன் என்ற வாரது ஒஃபன் என்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு சில கீவேர்ட்ஸ் இருக்குது. இதை நாங்கள் நோட் பண்ணி வைக்குவோம். யூஸ்வலி always, daily, regularly, um, regularly, often, normally, never, never வந்தாலும் அது சிம்பிள் ப்ரெசன்ட் தான். never, sometimes, sometimes, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ரைட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வர கீவேர்ட்ஸ் வரும். எவ்ரி என்று வந்தாலே அதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட். எவ்ரி டே, எவ்ரி வீக், மந்த். இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இப்படியான கீவேர்ட்ஸ் வச்சோன்னா நாங்கள் ஃபைன் பண்ணலாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்டு. அதர்வைஸ் ரமேஷ் இஸ் பிஸ்னஸ் மேன் வரைக்கல அதை ஃபைன் பண்ணலாம். உங்களை ஞாபகம் இருக்கும் தெரியா, கிரேட் 11 புக், கிரேட் 11க்கு நீங்கள் வரைக்கல கிரேட் 11 புக்கை வந்து
ஸ்டார்ட் பண்ணிக்க அதில் ஒரு கிராமட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஒன்று இருக்கு 10 கேள்வி. அதை நாங்கள் செய்யல அங்கே இப்படியான கேள்விகளை நாங்கள் பார்த்துருக்கோம். அங்கே ரமேஷ் இல்லை வேற ஒரு பேர் இருந்தது, அவர் வந்து ஒரு கிளாக் கண்டு சொல்லியும் ஹீஸ் எ கிளாக், ஹீ ஒர்க்ஸ் அந்த மாதிரி வந்தது. சரி, அதே மாதிரி ஒரு ரிலேட்டடான கிராமட்டிக்கல்லாம் இங்கே வந்துருக்கு. கிராமட்டிக்கல் ரிலேட்டட் கொஷின் தான் இங்கே வந்துருக்கு. ஸோ அதை நாங்கள் சரியா ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா ஓகேயா இருந்திருக்கு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் பண்ணது என்னென்னா, உங்களோட ஒர்க் புக் இருக்கு, ஸ்கூல் ஒர்க் புக். அந்த ஸ்கூல் ஒர்க் புக்கெலாம் நிறைய கேள்விகள் இருக்கு, நாங்கள் அதை செய்யலையில அது இதுதானே. அந்த கேள்விகளை நீங்கள் ஃப்ரீயாக இப்போ ஸ்கூலுக்கு போகிற இல்லை எல்லாருமே ஃப்ரீயாக வீட்டில் இருக்கிற நேரத்தில் அந்த ஒர்க் புக்கில் இருக்கிற கேள்விகளை செய்யுங்க. சரிங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட எக்ஸாமுக்கு. ரைட், அதில் கஷ்டமான கேள்விகள் இருக்குது, வடிவாக செய்யலாம். ஓகே, இப்படி ப்ரெசன்ட் டென்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பேராகிராஃப் டக்குன்னு பாஸ்ட் டென்ஸுக்கு மாறுது. எப்படி மாறுதுன்னா, லாஸ்ட் மந்த் ஒரு விஷயத்தை தராங்க. லாஸ்ட் மந்த். ஓகே, அதுக்கு முதல்ல இதுக்குரிய ஃபார்மேட்டை ஒரு தந்துட்டுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி 2 வகையாக நாங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் கேள்வி எழுதலாம். உண்டு சப்ஜெக்டோட ஆம் இஸ்ஸா, ஆம் அல்லது இஸ் அல்லது ஆ, இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஆப்ஜெக்டை போடுறது நேர சப்ஜெக்ட் ஆம் இஸ் ஆப்ஜெக்ட், அங்கே ஏதாவது ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் என்ற விஷயம் ஆர் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸை போடலாம். இது ஒரு ஃபார்மேட். அதுதான் சப்ஜெக்ட் ரமேஷ், இஸ் வந்து ஆம் இஸ் பதிலாக போட்டிருக்கு, பிஸ்னஸ் மேன்ன்றது ஆப்ஜெக்ட். ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இங்கே இல்லை. ரைட், ரமேஷ் இஸ் எ பிஸ்னஸ் மேன் இன் கம்பெனி, எதர்வைஸ் இன் கண்ட்ரி என்ற மாதிரி ஏதாவது வந்திருந்தா அது ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இங்கே he often travels, he often travels என்று வருது. அப்போ often travelsன்றது வந்து ஒரு அடுத்த ஃபார்மேட்டுக்குரிய விஷயமா இருக்கும். எப்படி அடுத்த ஃபார்மேட் SV1O வரும் இல்லையா? SV1O சப்ஜெக்டோட இப்படி ஒரு விஷயத்தை போடலாம். சப்ஜெக்டோட verb 1, அங்கால ஆப்ஜெக்ட் இருக்கும், அங்கால ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸும் இருக்கும். ரைட், அப்போ இதில் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸை வந்து இடைக்குள்ள போட்டுக்கிறோம் நாங்கள். ஏன்னா இந்த ஒஃபுன்ன்றது வந்து ஒரு அட்வர்ப். நான் சொன்ன அட்வர்பை நீங்கள் எங்கே போட்டாலும் ஒரு வசனத்தில் அது சூட்டபிளாக வரும். ஒஃபுன் ஹீ ட்ராவல்ஸ் அப்ரோடுன்னு வந்தாலும் ஓகே தான், ஹீ ஒஃபுன் ட்ராவல்ஸ் அப்ரோடுன்னு வந்தாலும் ஓகே தான், அல்லது ஹீ ட்ராவல்ஸ் அப்ரோட் ஒஃபுன்னு வந்தாலும் ஓகே தான். அப்போ ஒஃபுன் என்ற விஷயத்தையோ அல்லது இந்த யூஸ்வலி என்ற ஆல்வேஸ் என்ற இந்த இப்படியான அட்வர்ப்ஸ் இருக்குல்ல, இந்த அட்வர்ப்ஸை நீங்கள் எங்கே போட்டாலும் அது வந்து உங்களோட சென்டென்ஸுக்கு சூட்டபிளாக தான் இருக்கும். சரிதானே? அப்போ நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. நான் சொன்னேன் இந்த க்ளோஸ் பேஸ் செய்யல உங்களுக்கு சொன்னான் SV1O வந்துட்டுதுண்டா அடிஷனலாக எங்களுக்கு வரப்போகிறது அட்வர்பாக தான் இருக்குமென்று சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ அப்படியான ஐடியாக்களை நீங்கள் மைண்டில் வச்சிருக்க வேணும், மறந்துடக்கூடாது. ரைட், அப்போ தொடர்ந்து இப்படி இப்படி இந்த ஃபார்மேட்டுகளை நோட் பண்ணணும் நீங்கன்றதுக்காக தான் நான் எழுதுறேன். நீங்கள் அதை நோட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட் மந்த் வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸை குறிக்கிற விஷயமா இருக்கு. லாஸ்ட் மந்த் மட்டும் இல்லை, லாஸ்ட் வீக், லாஸ்ட் இயர், லாஸ்ட் வர விஷயங்கள் எல்லாம் பாஸ்ட் டென்ஸாக இருக்கு. லாஸ்ட் வீக்கெண்டு போடலாம், என்ன லாஸ்ட் மந்த் போடலாம், அடுத்தது இயர் போடலாம், போடலாம். இதெல்லாம் எங்களுக்கு பாஸ்ட் டென்ஸில் உள்ள ஒரு வசனத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எஸ்டர்டே என்ற ஒரு விஷயம் வந்தால் கூட, எஸ்டர்டே என்ற ஒரு விஷயம் வந்தால் கூட அது பாஸ்ட் டென்ஸ் தான். இல்லாட்டி ஏதாவது வருஷங்க இன் 1990 என்ற வசனங்கள். ரைட், அப்படி வசனங்களை நாங்கள் எழுதுறதுக்காக அதாவது வருடங்கள் ஏதாவது தந்தா அப்படி பாஸ்ட் டென்ஸில் வசனங்களை எழுதுறதுக்காக we are using this kind of
கீவேர்ட்ஸ். ஓகே, அப்போ இங்கே லாஸ்ட் மந்த் என்று ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ எங்களுக்கு லாஸ்ட் மந்த் என்றைக்குல இங்கே ஹீ, இப்போ இதில் வந்து நாங்கள் ஒரு பெசிவா ஆக்டிவான்னு கண்டுபிடிக்கிறது we can ask any questions, ரைட்? இப்படியான விஷயங்களை கேட்கலாம். எப்படி என்று சொல்லிச்சுன்னா யார் என்று முதலாவது கேட்கிறது. அப்போ யாருண்டா அந்த அவர் செய்வாரா அல்லது செய்யப்படுவாரா அல்லது செய்யுமா செய்யப்படுமா என்ற மாதிரியான கொஸ்டின்ஸை நாங்கள் எங்களை மனசுக்குள்ள கேட்கலாம். இதுல ஹீ என்ற வரைக்கும் அவர் போவாரா அல்லது போவப்படுவாரா அல்லது அப்படியான சில விஷயங்கள் இருக்கு. ஸோ கோ என்ற விஷயத்துக்கு எங்களுக்கு பெசிவ் வாய்ஸ் என்ற ஒரு சிஸ்டமே இல்லை. கூடுதலாக நாங்கள் கோவை பெசிவ் ஆக்குறது குறைவு. பெசிவ் ஆக்க இயலாது என்று இல்லை, பெசிவ் ஆக்குறது குறைவு. ஸோ ஹீ டேஸ், அப்போ ஹீ இஸ் கோனோ அல்லது வாஸ் கோனோ நாங்கள் போட மாட்டோம். இங்க ஹீ வெண்ட் ஆன் அ ட்ரிப் போட போகிறோம். இதுதான் ஏனெண்டா இதுக்குரிய ஃபார்மேட் வந்து இதுதான். சப்ஜெக்டோட verb to, past form of the verb verb to ன்னு போடுறேன். அங்கால object, அங்கால rest of the sentence. அலா இதுதானே? ஓகே, அப்போ இதுக்குரிய ஆன்சரை வந்து நாங்கள் வென்ட் போடலாம். He went on a trip to Paris in France. இப்போ மீனிங்கை பார்த்தோன்னு வந்தா ரமேஷ் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் தான். அவர் எப்பவும் வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ் ட்ரிப்ஸ் போகிறது வளமையான செயற்பாடு தானே. நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்டேஜ் அது வளமை. அதே மாதிரி கடைசி போன மாதம் என்ன செய்தாருண்டா அவர் பாரிஸுக்கு போயிருந்தார். சரியா? போனார், பாரிஸுக்கு போனார். எப்ப? லாஸ்ட் மந்த். இந்த லாஸ்ட் மந்த் போன டைம், அந்த டைமிங்ல டியூரிங் த டூர் he stayed at Shangri-La Hotel in Paris. அப்ப அந்த காலப்பகுதியில் அவர் லாஸ்ட் மந்த் போனார் தானே, அந்த நேரத்தில் அவர் வந்து இங்கே ஸ்டே பண்ணினா ஷங்க்ரிலா ஹோட்டலில் ஸ்டே பண்ணினா, அதான் அந்த ஸ்டேட். விஷயம் முடிஞ்சது. இது பாஸ்ட் டென்ஸில் உள்ள விஷயம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த ஹீ ஸ்டேட் அட் ஷங்க்ரிலா ஹோட்டல் என்றதை வச்சுக்கொண்டு சில வேளை இங்கேயும் ஸ்டே தான் இருக்கு, இங்கேயும் ஸ்டேட் போட்டு விடுவோம்னு நாங்கள் முடிவெடுத்துருவோம். இப்போ நான் உங்களோட பிளேஸ்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி முடிவெடுத்தா அது பிள்ளை. இங்கே ப்ரீவியஸ்லி என்ற இன்னொரு கீவேர்டு இருக்கு. ப்ரீவியஸ்லி என்றது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்குரிய கீவேர்டு. அதை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக கெஸ் பண்ணலாம். இல்லாட்டிக்கு என்ன செய்யணும்டா நாங்கள் சிச்சுவேஷன் வைஸ் பார்க்கலாம். சரி, எப்படி சிச்சுவேஷன் வைஸ் பார்க்கறது? அவர் போன மாதம் பிரான்ஸு போய் அங்கே தங்கியிருந்தார். அதுக்கு முன்னதாக, சரி, எங்களோட பாஸ்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சும்மா நோமலாக சொல்கிறேன். சரியா? இங்கே வேற இது இந்த டென்சஸ் கிளியர் பண்ணுறதுக்காக இதை சொல்கிறேன். இதில் இப்படி ஒரு விஷயத்தை பிரிப்பா. இதை விசுவல் பண்ணுங்க இருக்கா பாருங்க. இது வந்து ஃபுல்லாக பாஸ்ட் டென்ஸ்ன்னு வைப்போமே, இது ஃபுல்லாக பாஸ்ட் டென்ஸ். சரியா? இது ஒரு 2024 வைப்போம் உங்களது. இப்போ இது ப்ரெசன்ட், இது 2025 வைப்போம் உங்களது. இந்த புள்ளியில மட்டும் 2024 ஆகஸ்ட் மாதம் இந்த புள்ளியில மட்டும் ஒரே ஒரு விஷயம் நடந்திருந்தால், இந்த புள்ளியில மட்டும் ஒரே ஒரு விஷயம் நடந்தால், அதுக்கு முன்னுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை, பின்னுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை, முதல் நடக்கவும் இல்லை, அது இனி நடக்க போறதும் இல்லை, அப்படியான விஷயங்களை மட்டும் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதும். அப்ப லாஸ்ட் மந்த் வந்து அவர் ஒருக்காத்தான் ட்ரிப் போனார், அது நடந்து முடிஞ்சு. லாஸ்ட் மந்த் இனி போகலாமா ட்ரிப்? போகலாது. அப்ப அது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதுங்க. ஆனா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் என்று சொல்லி சொன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் போனார் ஏன் என்று சொல்லி சொன்னா அதில் ஒரு தொடர்பு கொண்டு இருக்குது. அவர் ஜனவரி மாசமும் அங்க போயிருந்தார், பிப்ரவரி மாசமும் போயிருந்தார், பிறகு போகவே இல்லை, பிறகு ஆகஸ்ட் மாசம் போயிருக்கார். அப்ப ஆல்ரெடி ஒரு ஆள் வந்து ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தா, அதிலேயே பெற்றிருந்தா அனுபவம் பாருங்க. அதுதான் அந்த தமிழ் பதம், அதுதான் சரியான எங்கட
பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்குரிய தமிழ் பதம் வந்து அப்படிதான் இருக்கும். பெற்றிருந்தா, தங்கியிருந்தா, ரைட், போயிருந்தா, விசிட் பண்ணியிருந்தா, ஓகே, சமைச்சிருந்தா, படிச்சிருந்தா. அப்ப அது எல்லாம் தமிழ் பதம். அப்ப ஒரு இறந்த கால பகுதியில் 2024 ஜனவரியில நடந்த விஷயம் ஜனவரி மட்டும்தான் நடந்திருந்தா அது பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட். ஜனவரி இல்ல அது மார்ச்ல நடந்தது, அப்புறம் இங்கே டிசம்பர்ல நடந்தது என்றா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். வடிவா ஞாபகம் வச்சிருக்கோம். இது வந்து எழுதி வச்சு பாடமாக்குற விஷயம் இல்லை, மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ற விஷயம். ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு விஷயம் நடக்குமாக இருந்தால் அதுக்கு பேர் ஒரே விஷயம் நடந்தால் அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டா இருக்கு. அப்ப இங்க அதைத்தான் நான் சொல்ல வரேன். கடந்த மாதம் ஒருக்கா போனார், அங்க தங்கினார், சங்கிலா ஹோட்டல்ல தங்கினார். ஏற்கனவே முன்னதாக, ப்ரீவியஸ்லி என்றது ஏற்கனவே முன்னதாக என்ற ஒரு மீனிங்ல வரும். அப்ப முன்னதாக ரெண்டு வரைக்குல நாங்கள் he had stayed என்று போடப்போம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்குரிய விஷயம். ஓகே, கவனமா இதை கவனிக்கணும். என்ன பேர் 190% இதுக்கு ஸ்டேட்னு போட்டவை. இதுதான் நாங்கள் பிளவுறது இதுக்குள்ளதான். he had stayed என்று போடும். அவர் தங்க வைக்கப்பட்டாரா, had been stayed எல்லாம் போயிடக்கூடாது. அவர் தங்கினார். அப்ப இதுல ஹேடோட verb 3, அதாவது verb 3 நான் இங்க மென்ஷன் பண்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிளையா, மறந்துடக்கூடாது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் டென்ஸ்ன்றது verb 2 ஒன்று மென்ஷன் பண்றேன். இது பாஸ்ட் பார்ட்டிசிபிளை தான் நான் இதுல மென்ஷன் பண்றேன். கிராமர் சரியான முக்கியம் பிள்ளைகள். ஏஎல்ல இதை விட ஹார்டான கேள்விகள் எல்லாம் வரும். அப்ப இது சும்மா சாதாரணமான கேள்வின்னு நான் சொல்லுவேன். ஏஎலோட ஒப்படை ஏஎல்ல கொஞ்சம் ஹெவியா வரும். ஓகே, ஸோ வெரி கேர்ஃபுல். இப்படியான கீவேர்ட்ஸ்களை வச்சுக்கொண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்குரிய கீவேர்டு என்ன? ப்ரீவியஸ்லி என்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்குரிய கீவேர்டு. நீங்கள் சிம்பிளாக வைக்கலாம், more than one experience in the past. பாஸ்ட்ல இருக்கிற ஒன்றுக்கு மேற்பட்ட அனுபவங்களை நாங்கள் என்ன செய்யலாம், பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல. ஓகே குட். தென் on the last day of the trip, திரும்ப லாஸ்ட் மந்த் நடந்த விஷயத்தை பற்றி கதையோடுது பாருங்க. எவ்வளோ மாறி மாறி குழப்பறானுண்டு. on the last day of the trip he went to see the Eiffel Tower. ஈஃபில் டவருக்கு போனேன். It is a special monument. மூமெண்ட் என்று வாசிவை கனவேர் இல்லை, monument. It is a special monument டேஷ் பிராக்கெட்டுக்கு பில்ட் இருக்கு in 1889. அப்ப எல்லாரும் இதுல போட்ட விட வந்து was built என்ன போட்டவை. I was in the marking. So that time I realized எல்லாரும் இதை பசி வாய்ஸ் நினைச்சவன், அதை நினைச்சது சரி, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, பசி வாய்ஸ் தான் இது. ஏன்னா அது கட்டாது, தானே வந்து கட்டாது. ஈஃபில் டவர் தான் கட்டுமா? கட்டாது, கட்டப்படும். அப்ப கட்டப்பட்டிருக்கு என்ற 1889 கட்டப்பட்டிருக்கு. ஓகே, அதெல்லாம் எவ்ரி திங் இஸ் ஃபைன், ரைட், எல்லாமே ஓகே. ஆனா வசனத்தை பார்க்கணும் நாங்கள் வடிவம். இங்கதான் இருக்கும். இதே மாதிரி கேள்வி நிறைய வந்துட்டு பாஸ் பேப்பர்ல. இப்ப பார்ப்போம் நான். இவ்வளவு இந்த வாசனம் தொடங்குது. இட் இஸ் ஸ்பெஷல் மான்யூமெண்ட் பிராக்கெட்டுக்கு பில்ட் இருக்குது டு செலிப்ரேட் த சென்டெனியல் ஆஃப் த பிரெஞ்ச் ரிவால்யூஷன். இந்த பிரெஞ்சு புரட்சி அதுக்காக, அதோட வெற்றிக்காக, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக இதை கட்டினார்கள். அப்ப ஒரு வசனம் வளவும் ஒரே வசனம், ஃபுல் ஸ்டாப் ஒன்றும் வரையில இதுக்குள்ள. அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ஒரு வசனத்துல ஒரு பி வெர்ப் தான் வரலாம்.
இன்னொரு பி verb வர்றேன்னா அண்டோ அல்லது ஓவோ அல்லது ஏதோ ஒன்றை போட்டு நாங்கள் செப்பரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு கமாவாவது போடணும். எதுவுமே வரையில. அப்ப இட் இஸ் a ஸ்பெஷல் monument was built என்று எழுதையிலாது நாங்கள். சரிதானே? அப்ப இட் இஸ் a ஸ்பெஷல் monument built தான் எழுதவாங்க. பில்ட்ன்னு எழுதுறபடியா இது பாஸ்ட் டென்ஸா? இல்ல. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா? இல்ல. இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இல்ல, பிரசன்ட் டென்ஸ்ல உள்ள passive. ஆல்ரெடி இஸ் என்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்படி ஒரு ஃபார்மேட் இருக்கு பாருங்க. சப்ஜெக்டோட am அல்லது இஸ் அல்லது அதோட verb 3 என்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள போடுறேன். அதான் passive voice. பை ஆப்ஜெக்ட் வேற போகுது. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல passive voice ஃபார்மேட். சரியா? அப்ப இங்க சப்ஜெக்ட் இருக்கா? எஸ், இட் இருக்கு. ஆமிசா பதிலா என்ன இருக்கு? இஸ் இருக்கு. ஸ்பெஷல் monument அதெல்லாம் வருது, அது பிரச்சனையே இல்லை. பட் verb 3 தான் நாங்கள் இங்கே போடணும். பில்டுக்குரிய பாஸ் பார்ட்டிசிபிள் என்ன? பில்ட், பில்ட். அப்போ பில்ட் என்றது வந்து எங்களுக்கு பாஸ் பார்ட்டிசிபிள் வரும். ஸோ that is the answer. ஓகே, தொடர்ந்து வா. when he arrived there, he அப்ப அவர் அங்க போன போது அவர் வரவேற்றார் என்று சொல்லுவோமா? அவர் வரவேற்கப்பட்டார். when he arrived there என்றது இங்கே past tense காட்டுது, verb 2. அதை வச்சு ஒன்று we can decide this is a past tense, right? அப்ப இந்த ஈஃபில் டவர் வந்து பாஸ்ட் டென்ஸ் அவர் சரி 889 நீங்களா சொன்னீங்க. இப்பதான் வருஷம் வந்த பாஸ்ட் டென்ஸ் என்று சொன்னீங்க. சொன்னான் எஸ் கரெக்ட், நான் சொன்னது சரிதான். பட் ஈஃபில் டவர் இப்பயும் இருக்கா இல்லையா? இருக்குதானே? அப்ப அது ஸ்டில் இன் ப்ரெசன்ட், இப்பயும் இருக்காது. ஈஃபில் டவரை முடிஞ்சுதா? இல்லை உடைச்சிட்டாங்களா? இல்லை தான். ஈஃபில் டவரை கட்டி போட்டு அழிச்சிட்டாங்களா? இல்லை. ஸோ ஸ்டில் இன் பிரான்ஸ், ரைட்? பாரிஸ்ல இருக்கு. ஸோ அதால நாங்கள் இஸ் பில்ட்ன்னு போட்டிருக்கிறோம். சரியா? இருக்கிற விஷயத்தை இஸ் பில்ட்ன்னு போடுவோம். ஓகே, ரைட். நல்ல டவுட்டுகளுக்கு கேட்கல, நல்ல சந்தோஷமா இருக்கு. ரைட். ஹி டேஸ் வெல்கம், அவர் வெல்கம் பண்ணப்பட்டார். யாரால? பை ஒன் ஆஃப் ஹிஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த பையை வச்சுக்கொண்டே டிசைட் பண்ணிடுவோம். இது ஒரு passive voice question. passive voice. அப்ப he welcomed by என்று போடல, அதானே? அதனால he was welcomed by என்று போடுறோம். was welcome என்றதுக்கு நாங்கள் சரி போட்டு நாங்கள் இதுக்கு வெல்கம் என்று போட்டாலும் அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளா கருதப்பட்டது. வெல்கம்ட் என்று இடி சேர்த்து டி சேர்த்து போட்டுதான் எங்களுக்கு இதுல வந்த மார்க்கிங் ஸ்கீம்ல அப்படித்தான் வெல்கம்ட். he was welcomed by one of his school friends. இதுக்குரிய ஃபார்மேட் இதுல எழுதுறேன். கீழே சப்ஜெக்டோட was அல்லது verb 3 past participle verb 3 by object. ஓகே, இதுதான் இதுக்குரிய ஃபார்மேட். பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல பேசி எல்லா ஃபார்மேட்டும் பாருங்க. இவ்வளோ ஃபார்மேட் ஒட்டு கேள்வியில இவ்வளோ விஷயம் வந்திருக்காங்க. இதான் 1 2 3 4 5 6 ஃபார்மேட் வந்துச்சு. 7வது ஃபார்மேட் என்னன்னு பார்ப்போம். அவர் நெலின் who lives in Paris. He dash for a company there at least for 10 years. அப்போ 10 வருஷமா வேலை செய்து இருக்கிறார் என்று சொல்லி எழுதலாம். அதுக்கு நாங்கள் ஒர்க்ஸ் என்று போடலாம். எப்பயுமே இது செய்கிறானே, அப்போ நாங்கள் ஒர்க்ஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேணும், நான் அடிக்கடி சொல்ற விஷயம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா வந்தா எஸ் சேர்க்க வேணும். ஏற்கனவே நாங்கள் ஸ்டார்ட்ஸ் வித் ட்ராவல்ஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இங்கே பேராகிராஃப் ஏன் பண்ணலாம். he works for a company they are at least for 10 years. இன்னொரு விஷயம் இதில் அக்செப்ட் பண்ணப்பட்டது என்ன, நீங்களும் படிச்சிருப்பீங்க. லாங் டேர்ம் ஆக்ஷனுக்கு இது வந்து லாங் டேர்ம். 4 10 yearsன்றது லாங் டேர்ம் ஆக்ஷன். இப்போ லாங் டேர்ம் ஆக்ஷனுக்கு we are using
பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரியா, பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை நாங்கள் பாவிப்போம். அதால ஹி ஹேஸ் பீன் ஒர்க்கிங் என்று போட்டாலும் சரிதான். அப்போ ஹேஸ் பீன் ஒர்க்கிங் என்ற விஷயத்தை நான் போடலாம். ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இந்த விடையும் அக்செப்ட் பண்ணப்பட்டது. ஹேஸ் பீன் ஒர்க்கிங் அல்லது ஹேஸ் சாரி ஒர்க்ஸ் என்று போடுறது ரெண்டுமே கரெக்ட். அப்போ ஹேஸ் பீன் ஒர்க்கிங் உரிய ஃபார்மேட்டை நாங்கள் பார்த்தோம்டா இது லாங் டேர்முக்காக எழுதுகிற விஷயம். அதாவது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ஹேஸ் அல்லது ஹேவ், ஹேஸ் அல்லது ஹேவ் இதெல்லாம் எழுதி வைங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். தனியாக நாங்கள் கிராமர் எல்லாம் படிக்கிறதுக்கு டைம் இல்லை ஏன்னா. ஸோ நாங்கள் இப்படியான சந்தர்ப்பங்களில் ஒரு விஷயத்தையும் ரெகக்னைஸ் பண்ணி கொண்டு போனோம்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, ஓகே. பீன் ஐஎன்ஜி. இப்போ V4ன்றதை நாங்கள் ஐஎன்ஜியை V4ன்னு போடுறேன்னா OR. அப்போ வேர்ப் 12 நான் பாஸ்ட் அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்பை சொன்னேன். வேர்ப் 2 அண்டு பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். வேர்ப் 3ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ரைட். வேர்ப் 4ன்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்ஸ் வித் ஐஎன்ஜி. ரைட், ஐஎன்ஜியோட வர விஷயமே இருக்கு. ரைட். இப்போ இந்த கேள்விக்குரிய இதுக்கு பிறகு இந்த கேள்வியை விளங்கப்படுத்தவே இல்லாது. அப்படி மேக்சிமம் இதற்கான விஷயங்களை உங்களை சொல்லி தந்திருக்கு. இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வருமா இருந்தா வடிவா இந்த மாதிரியான டெக்னிக்ஸுகளை இந்த மாதிரியான லாஜிக்ஸுகளை ஜோதிச்சிங்கன்னா யூ கேன் கெட் ஃபுல் மார்க்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். இதே மாதிரி தான் நாங்கள் இந்த அனிமேட்டட் மூவிஸே நம்ம லாஸ்ட் கிளாஸில் யூ ரிமெம்பர் தட். ஸோ அதே மாதிரியான கேள்வி தான் இது. சரி, நான் உங்களுக்கு கொஞ்சம் பேர் ரெக்கார்டிங் கேட்டிருந்தீங்க, போடையில நான் அப்லோட் பண்ணல. அப்லோட் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுறேன். ஆல்ரைட். இப்போ 2020 பார்த்துட்டேன். 21க்கு போகும். சரியா, 21ல் என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். டுவெண்ட்டி பார்த்தாச்சு. அனிமேட்டட் மூவிஸ் தொடர்பான விஷயம். 21 பார்ப்போம். 21ல் 2 கேள்வி வந்தது எங்களுக்கு. இந்த கிராமர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் 2 வந்தது. அது ரெண்டையும் பார்க்கணும் அவசரமா. ரைட். ஷேர் பண்ணுற பாருங்க. கொஞ்சம் கிளியர் இருந்தால் ஜூம் பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஸ்கேனிங் கொஞ்சம் கிளியர் இல்லை தான், பரவாயில்ல. ஆக பார்க்கலாமண்டு இல்லை. அவ்வளவு we can see. கொஞ்சம் ஜூம் பண்ணி விடுறேன். நீங்கள் உங்களோட ஃபோன் இதில் ஜூம் பண்ணி பாருங்க கேள்வியை. ஆல்ரைட். இப்போ கேள்வியை வாசிப்போம். மோஸ்ட் அப்ரோப்ரியேட் கரெக்ட் ஃபார்ம் வந்து மாறிச்சு. கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். Read the dialogue given below and fill in the blanks with the correct form of the verb. கேள்வியை கொஞ்சம் வாசிங்க. கேள்வியை கொஞ்சம் வாசிங்க. நீங்களே வாசிங்க மனசுக்குள்ள. அப்புறம் நான் வாசிக்கல திரும்ப ஓ ரைட் இதுதான்ன்றதை பிடிக்கும் டக்குன்னு. Read the dialogue given below and fill in the blanks with the correct form of the verb given within brackets. Okay. Correct form, appropriate form, suitable form. இப்படி கேட்டுட்டே இருப்பா. ஓகே. இப்போ நீங்கள் எதுண்டாலும் உரை பண்ணாமல் வாசிச்சுட்டு கேள்வியை செய்ய வேண்டிய. Okay. Shall I do the question now? Right. Zani சொல்றேன். Hi Samit, did you hear the announcement? அப்ப did you hear the announcement என்று கேட்கல. Yes. சொல்லலாம். அல்லது no
ரெண்டு சொல்லலாம். இது நோ நான் சொல்றேன் அண்டதான் டீட்டெயில்ஸ் வேறு டயலாக் கண்டினியூ ஆகும். ஓகே அப்ப நோ வாட் வாஸ் இட் அபவுட் சம்திங் ஸ்பெஷல் கேட்கிறேன். Of course, it was about some short courses. Sounds interesting. What are the courses mentioned? இப்போ இங்கேயே எங்களுக்கு டென்ஸ் விளங்கிட்டு டென்ஸும் விளங்கிட்டு என்ன வாய்ஸும் விளங்கிட்டு. What are the courses are mentioned? passive voiceல கேள்வி. சரியா passive voiceல கேள்வி. are mentioned. Right? Well, I have information. A leaflet. Leaflet என்றது is like a notice. Short notice. So when we inaugurate or establish an institution, we just issue the leaflet. ஓகே இப்படி இப்படி ஓகே இங்கிலீஷ் வார்த்தை அந்த ஒரு ஆள் தொடங்குறார் இங்கிலீஷ் வாங்கோ வந்து படிங்கோ ஓயல் முடிஞ்சோடனே ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிங்கோ என்று சொல்லி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வைக்கிறேன் ரைட் வச்சா அதை ஒரு சின்ன நோட்டீஸில் அடித்து கொடுக்குறது ஓஎல் எக்ஸாம் முடிஞ்சோடனே வெளியில் நிற்பாங்க நோட்டீஸ் கொடுக்குறது. ஸோ அதுதான் விஷயம். வெளி வரைகளை ஒரு சின்ன நோட்டீஸை தருவாடு வந்து படியுங்க எல்லாரும். ரைட் ஸோ அப்படியான ஒரு சின்ன சிச்சுவேஷனை ஞாபகப்படுத்தி கொள்ளணும். ரைட் ஸோ ஐ ஹாவ் சம் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட். அதுவே வந்து நோட்டீஸ் ஷார்ட் நோட்டீஸ் தானே ஓகே நான் ஷார்ட் நோட்டீஸ் இந்தாங்கோ வந்து தருமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும் passive voice. எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டது என்று பார்த்தோம்னா இங்கே எஸ்டர்டே இருக்குது. எஸ்டர்டே நாங்கள் ஞாபகப்படுத்தணும் டக்குன்னு. நீங்கள் டக்குன்னு முன்னுக்கு பிளாங்க்ல உள்ள விஷயத்தை பார்த்துட்டு டக்குன்னு ஆன்சரை போட்டுட்டு போயிடுறது. இங்கே எஸ்டர்டே பார்க்குறீங்கள அப்போ பாஸ்ட் டென்ஸ். ஏர்லி ஃபிளட் என்றது சிங்குலர். ஸோ ஓஸ் அல்லது வேற வேணும். அப்போ ஓஸு நாங்கள் வேர்க்கு பதிலாக இங்கே ஓஸ் தான் போட வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு பதிலாக ஏனெண்டா லீஃப்லெட்ன்றது சிங்குலர். பிறகு அது டிஸ்ட்ரிபியூட்டுக்குரிய இதை பார்த்தோம்னா வேர்ப் 3 பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூட்டட். கூடுதலாக பிள்ளைகள் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. இரெகுலர் வேர்ப் வாரது குறைவு, இடி சேர்ந்து வாரதான் கூட. இங்கே நீங்கள் லாஸ்ட் கொஸ்டின்லேயும் அவதானிச்சிருப்பீங்க பெருசாக இரெகுலர் வரையில எங்களுக்கு இரெகுலருக்குரிய பில்ட் மட்டும் வந்தது. மற்றது எல்லாமே நாங்கள் வளமையாக பாவிக்கிறது இடி சேர்த்து பாவிக்கிறது தான் வந்து. ரைட் அப்போ நீங்கள் கொஞ்சம் அந்த இல்லாட்டியும் நாங்கள் இரெகுலர் வருதுன்னா அது ஃபெமிலியரான வேர்டாக தான் இருக்கும். நாங்கள் ஃபெமிலியராக பாவிக்கிற ஒரு விஷயம். திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் எஸ்ஸோட ஓஸ் அல்லது வேர்ப் 3. அப்போ ஓஸ் அல்லது வேர்ப் 3 வந்து இந்த கேள்வியை நாங்கள் எழுதி வைக்கலாம். இந்த கேள்விகள் இன்னும் நிற்கல விளையாடு போன வருஷம் வந்தது. சரியா அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். இது வராதன்ற ஒரு இதில் போகலாது. கட்டாயம் passive voiceல கேள்வி வரும். அப்போ எப்படி கண்டுபிடிச்ச பாருங்க மேலே அவன் passive voiceன்ற ஒரு சின்ன வேர்ட் கூட பாவிக்கல. இது passive voice தான் பாவிக்கல. நாங்களாம் கண்டுபிடிக்கணும். At the student leaders meetingல தந்தவையா அந்த சொல்லப்படுது. அப்போ was distributed is the correct answer. Wow, have you got it? I want to see it. நீங்க பார்த்துறீங்களா அண்டு கேட்குறேன். நான் பார்க்கணும். எஸ் லெட்ஸ் ரீட் இட் டுகெதர்னு நோட்டீஸை வச்சுட்டு ரெண்டு பேரும் வாசிக்கணும். ஓ ஒன்லி கோர்ஸ் 2 கோர்சஸ். அப்போ 2 கோர்சஸ்ன்றது இங்கே பிரச்சனை இல்லை. ப்ளூரல் சிங்குலர் ப்ளூரல் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியும் இங்கே மாடல் இருக்குது. கேனோட ஃபெலோ இருக்குது. இப்போ எங்கள் ஃபெலோன்றதும் எங்களுக்கு ஒரு ரெகுலர் வேர்ப் பண்ணுறபடியா நாங்கள் மாடல்ஸ் இருக்குதானே மாடல்ஸ் வந்து எங்களுக்கு கேன் மீ வில் ஷேல் எல்லாம் இருக்கு. கேன் மீ மஸ்ட் வில் ஷேல் அதோட நாங்கள் என்ன செய்ய போறோம்டா பி என்ற விஷயத்தை சேர்க்க போறோம். பி அதுக்கு பிறகுதான் வேர்ப் 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரப்போம். அப்போ இது
மாடல்ஸுக்குரிய பேசிவ். சரியா, மாடல்ஸ் வந்ததுன்னா நீங்கள் அதோட பிஹெச் ஏற்றிங்கன்னு ஞாபகம் இருக்கும். நீங்கள் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை ஞாபகம் வச்சிருங்க. வில் பி verb 3 தானே. அதே மாதிரி கேன் பி மே verb 3, மே பி verb 3, must be verb 3, have to be or has to be verb 3. அதுதான், அவ்வளவுதான் விஷயம். இதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எங்களுக்கு வாரது. சில பேர் என்ன செய்து விட்டுருவாங்கன்னா ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சையும் இதுக்குள்ள உணர்ந்து கலந்து விட்டுருவாங்க. சில செய்யறாங்க ஸ்டூடெண்ட்ஸை சொல்றேன், அவன் டக்குன்னு குட்டுன்னு மாத்தி விட்டுருவாங்க. அப்படி இப்படி கேள்வி வந்தவில்லை. எப்படி விட we received this kind of answers. could be followed ன்னு போட்டாங்கெல்லாம் இருக்கு. அப்படியெல்லாம் செய்து விட்டுறாங்க. இது பெசிவ் வாய்ஸ் கேள்வி. பெசிவ் வாய்ஸ் கேள்வியே பெசிவ் வாய்ஸாக தான் திங்க் பண்ணணும். ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சை திங்க் பண்ணணும். அப்போ இங்கே கேன் பி ஃபாலோட்ன்றதான் ஆன்சர். கேன் பி ஃபாலோட் பாருங்க, இங்கெங்கெல்லாம் நீங்க பிளவிடுவீங்கன்ற விஷயத்தை சொல்லி கொண்டு போறேன். சரியா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் வர்றது சந்தர்ப்பம் இருக்குன்றதை நான் சொல்றேன். ரைட், உங்களோட இடத்துல இருந்து பார்க்குறேன். அப்போ நீங்கள் அதுகளில் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு நாளும் எங்களோட மார்க்ஸ் எங்களை விட்டு போவாது. தொடர்ந்து பார்ப்போம். ஈச் கோர்ஸ் என்றதை ரெப்ரசன்டேட்ஸ்லேயே நாங்கள் போடக்கூடிய மாதிரி இருக்கும். 3 months ஷெடியூல் பண்ணப்பட்டிருக்கு, டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ ஈச் கோர்ஸ் இஸ் டிசைன் போடலாம். அப்போ ஒரு கேள்வியை கொஞ்சம் செய்ய வலிக்கிட்டா எங்களுக்கு தெரியும், ஓகே இது பெசிவ்லாம் போய் கொண்டிருக்கு எல்லாம். அப்போ நாங்கள் விடையிலாது. இதுக்கு இன்னொரு விடையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணினாங்க. என்னன்னு சொன்னால் ஹேஸ் பீன் டிசைன் என்று போட்டால் கூட ஓகே தான். சரியா, அது கூட சரியான விடை தான். ஹேஸ் பீன், இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல பேசிவா. ஹேஸ் பீன் டிசைன். எல்லா பசிவ் ஆக்டிவ் எல்லாமே ஞாபகத்தில் இருக்கணும், இல்லாடி டிசைன் இம்பார்ட்டன். அது ஹேஸ் பீன் டிசைன். Did you see this? Only 20 students. பார்த்தனியா இது? இந்த did you see this டக்குனு இது past tense நினைக்கிறேன். ரைட், உடனே அப்படி only 20 students was போட்டுவாங்க, recruited. என்ன உங்களுக்கு தெரியும், இன்னும் கோர்ஸ் தொடங்கவே இல்லை, நோட்டீஸ் தான் கையில் இருக்குங்க. அப்போ நோட்டீஸை பார்த்தனியான்றதுக்கும் கோர்ஸ்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகி உடனே பாஸ்ட் டென்ஸை போட்டுரும். உடனே இம்மீடியட்டாக டிசைட் பண்ணாங்க, டிசிஷன் எடுக்காங்க. கொஞ்சம் மாறுதலாக யோசிச்சு எடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்களுக்கு டைம் தாராளமாக இருக்கும் பிள்ளைகள். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இல்லை, ஃபாஸ்ட்டாக ஓடாது. இங்கிலீஷ் எக்ஸாமில் டைம் ஃபாஸ்ட்டாக ஓடாது. சரி, அப்போ படிவாக பிளான் பண்ணி போட்டு did you see this? only 20 students. அப்போ நெக்ஸ்ட் இன்டேக் ஷெடியூல் என்ற விஷயம் தான் இங்கே இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் இன்டேக் ஷெடியூல் வில் பி தானே. நெக்ஸ்ட்னாலே அது ஃபியூச்சர் தான். அப்போ வில் பி ரெக்ரூட்டட். ரெக்ரூட் என்ற வேர்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேப்பரை பார்க்குறாங்கலாம் புது வேர்ட். ரெக்ரூட் என்ற வேர்டை கேள்விப்பட்டதே இல்லை, எல்லாரும் இல்லை, கனவே. சரியா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டிடன்ட் நோ த மீனிங். ரெக்ரூட் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோது இல்லையா. ரெக்ரூட்ன்றது ஒரு இதுக்கு அமர்த்துறது, ஒரு வேலைக்கு அமர்த்துறதோ அல்லது ஒரு கோர்ஸில் படிக்க விடுறதோ, அது நியமிக்கிறது தான் ரெக்ரூட் பண்ணுறோம். நாங்கள் ரெக்ரூட் பண்ணுறோன்னு காய்ச்சிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அப்பாயிண்ட் தான் ரெக்ரூட். அப்பாயிண்ட்ன்றது நாங்கள் ஒர்க்ஸ் அதில் பார்க்குறோம். ரெக்ரூட் போத் கோர்சஸுக்கும் பாய்ப்போம், வேலைகளுக்கும் பாய்ப்போம். அப்போ வில் பி ரெக்ரூட்டட்னு போடலாம். அதர்வைஸ் நாங்கள் இதை ரெக்ரூட்டட், ஏன்னா இஸ் டிசைன் வழியாக ரெக்ரூட்டட் விட அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரெக்ரூட்டட் நெக்ஸ்ட் இன்டேக்ன்றதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். ஷெடியூல் ஃபார் ஆகஸ்ட் வழியாக ரெக்ரூட்டட் விஷயத்தையும் நாங்கள் இதில் அக்செப்ட் பண்ணலாம். இதுதான் பிள்ளைகள் கிராமரில் இருக்கிற எங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ். சில நேரம் நீங்கள் யோசிக்கிற மாதிரியான விஷயம் மார்க்கிங் ஸ்கீம்லேயும் தந்திருப்பான். ரைட், அப்போ நீங்கள் இப்படித்தான் யோசிச்சு செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். அதெல்லாம் 2-3 ஐடியாக சொல்லித்தார். சரி, அப்படியும் யோசிக்கலாம் அப்படியும் யோசிக்கலாம்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். அப்போ அது மிக கவனமாக இருக்கும். ரைட், அடுத்த விஷயம். Look here, it says that all these courses, right? அப்போ வளமையான செயற்பாடு இது. It says that
ஆஃப் ஹண்ட்ரட் தான் போடணும் இங்கே. ஆஃப் ஹண்ட்ரட். அப்ப சில பேர் ஃபைண்ட் வச்சுக்கொண்டு ஃபவுண்ட் போட்டாகலாம் இருக்கு இதுல. விளங்குது? அப்படியெல்லாம் பிளவுறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. இது ஃபண்ட். இது எல்லாமே ரெகுலர் வேர்ப்ஸ், இடி சேர்க்கிற வேர்ப்ஸ். அப்போ ஆஃப் ஹண்ட்ரட் போடலாம். அல்லது இன்னும் நடக்கையில தானே. அப்ப இனித்தான் ஃபண்ட் பண்ண போறாங்கன்னா வில் பி ஃபண்டட்னு போடலாம். இப்படியான கேள்வியும் பெறுது. தனியே பேசிவ் வாய்ஸ் தான். பட் அவன் ஒரு இடத்துலையும் மென்ஷன் பண்ணல இது பேசிவ் வாய்ஸ் தான் என்று. நாங்கள்லாம் கண்டுபிடிச்சோம் நாங்கள் பேசிவ் வாய்ஸ் என்று. தனியே ஒரு வேர்டை போட்டு ஒரு ஆள் தனியே டிஸ்ட்ரிபியூட்டட் அண்டு வேர்ப் ஈடிய எழுதி அப்படியெல்லாம் பிளவிட்ட ஆட்கள் நிறைய பேர். ஓகே. ஸோ இப்படி பிளவிட்டாக பி எடுத்தாகலாம். கொஞ்சம் இந்த ஏ லெவலில் நிற்கிறாங்கல்லாம் இப்படியான பிள்ளைகளை வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் கூட. கவனமாக இருக்கணும் பிள்ளைகள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. செய்யுங்கன்னா வெற்றி. ஓகே. ஸோ ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஃபார்மேட்டுகள்லாம் இருக்கு எல்லாம். அவன் அதான் ஃபார்மியூலா ஒன்றும் எழுதையில் இருக்குல்ல. நான் இளங்காட்டிக்கு நீங்கள் கேட்கலாம். இப்படி ஒரு கேள்வியை தந்துட்டு இன்னொரு கேள்வியையும் தந்தான். அதுல சில பேர் பெசிவா வருமென்னு வச்சுக்கொண்டு அதுல பல விட்டாக்கள் இருக்கு. அதான் டெஸ்ட் 12. அப்போ டெஸ்ட் 12 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஸ்ட் எண்ணிலையும் டெஸ்ட் 12லையும் எங்களுக்கு வர்றது கிராமட்டிக்கல் கொஷின். ஒன்றில் ரிப்போர்ட் ஸ்பீச் இது மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஓகே ரைட். ஸோ இப்போ பார்ப்போம். டெஸ்ட் 12லையும் பார்த்துட்டு போவோம். 2021 டெஸ்ட் 12ல என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். அழகா இருக்கு. இங்கே வேறுங்க கேள்வியும் சின்ன கேள்விதான். கனவே சரி எடுத்தவை என்றதை சந்தோஷமா சொல்றேன். விளங்கினது இல்லை பிள்ளைகளுக்கு. ஓகே. Yoga received the following email from his friend. இமெயில் என்ன ஞாபகம் வருது. 2-3 பேர் இமெயில் எப்படி எழுதலான்னு கேட்டிருந்தேன். நீங்கள் டெஃபினட்டாக நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரியான ரைட்டிங் பார்ட் பார்க்கல நான் மிஸ் பண்ண வாங்கும். இமெயில் ரைட்டிங் எல்லாம் நான் சொல்லித்தருவேன். இமெயில் ரைட்டிங் 2 விதமாக இருக்கு. அப்பன் 2, அதாவது செகண்ட் பார்ட்லேயும் இமெயில் ரைட்டிங் இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் இருக்கு. இந்த லெட்டர் ரைட்டிங் பதிலாக இமெயில் ரைட்டிங் வராது. அதே மாதிரி செகண்ட் பார்ட்டில் வரைக்கும் எப்படி எழுதலாம்னு பார்ப்போம், ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வரைக்கும் எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். அது அந்த விஷயங்களை நான் பார்க்குவோம், கட்டாயம் பார்ப்போம். Dear Yoga, thank you for your email. I am pleased to hear that you are having a good time in the university. அப்போ இதில் இன்ஸ்ட்ரக்ஷனின் படி பார்த்தோம்னா இமெயில் வந்து ஒரு ஷெனாலன் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட இருந்து வருது. அவர் எங்கே இருந்தவர்ண்டா ஜப்பான்ல இருந்தவர். ஹாலிடே டைம். அந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணி அதுக்குரிய அப்ரோப்ரியேட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்பை கொண்டு வந்து நாங்கள் போடுவோம். கிவ் வித் ப்ராக்கெட்ஸில் வந்து. ரைட். Dear Joha, thank you for your email. I am pleased and happy. I am happy. I am pleased to hear that you are having a good time in the university. அப்போ ஹவு ப்ராக்கெட்டுக்குள்ள பின்னு வந்தா நாங்கள் யோசிக்க வேணும். சரியா? எங்களுக்கு பி வேர்ப்ஸ் இருக்கு. என்னென்ன பி வேர்ப்ஸ் இருக்கு? அதே தான் நான் சொல்ல போறேன். ஆம் இஸ் ஆண்ட பி வேர்ப் இருக்கு. ஆம் அல்லது இஸ் அல்லது ஆ வந்து ப்ரெசென்ட்ல இருக்கு. அதே மாதிரி ஓஸ் அல்லது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஓகே குட். அடுத்தது வில் பி ஷால் பி வந்து அங்கால மாடல்ஸ்ல இருக்கு. ஷால் பி. அடுத்தது ஹேஸ் பீன், ஹேவ் பீன் இருக்கு. என்ன ஹேஸ் பீன், ஹேவ் பீன். தனியாக பீனை பயன்படுத்த மாட்டேன் தானே, இப்படி சேர்த்து பேர். ஓகே. ஸோ இதெல்லாமே பி வேர்ப்ஸாக இருக்கும். ஸோ எப்படி போய் கொண்டிருக்கு? அவர் வந்து ஹாலிடேல இருக்கிறார். ஹூ இஸ் ஆன் ஹாலிடே, ஹூ வாஸ் ஆன் ஹாலிடே இல்லை. போயிட்டு வந்து உங்களுக்கு இதை அனுப்பல. சாரி, போயிட்டு வந்த பிறகு நீங்கள் அவருக்கு நோட்டை அனுப்பல. ஓகே. இது அங்க நிற்கிறார் அவர், இந்த மாதிரி போகுதுன்னு கேட்குறான். அப்ப என்ன வரும்? இஸ். ஹூ இஸ் கோயிங்.
Sorry, how is going? The English course going on, eh? Right. I dash என்று வருது. ஸோ இவ்வளவும் அங்க இருந்திருக்கிறேன் லாஸ்ட் வீக். அப்ப லாஸ்ட் வீக் அண்டபடியா I had a I had a wonderful time in Japan last week. have பதிலா had போடுறோம். ஏண்டா லாஸ்ட் வீக்ன்ற விஷயத்தை அண்டர்லைன் பண்ணிடுவோம். அதான் எங்களை கீவேர்ட். Last week. I was invited to stay with the Japanese family for a week. But you won't believe. That you will not believe. இது என்ன சொல்றது? நம்ப மாட்டீங்க என்று சொல்றது. won't believe அல்லது will not believe. will not நான் கனவே போடுறேன். won't போடலாம். எப்போ சொல்லி போடுறது தெரியுமா? ஸ்பெல்லிங் இம்பார்ட்டன்ட் இங்கே. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆன ஆட்களுக்கு உடனடியாக பட போடப்படுது. won't believe. நான் பிள்ளையாளினாலும் நீங்கள் சரியா எழுதுங்க. won't believe என்று போடலாம். Okay, so I had to learn Japanese customs very quickly. I have a lot more to tell you. I will get back. I will get back. நான் வந்து சொல்றேன். I will get back. இருக்குதா? So, I will get back. சரியா? அப்ப உங்களோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்கும் என் ரிகார்ட்ஸை சொல்லணும். அப்ப இதுல வடிவம் எழுதப்பட்டிருக்கு என்னன்னா you receive the following email from his friend Shenal who is on a holiday in Japan. ஜப்பான்ல இருக்கிற ஆளால உங்களுக்கு வருது. ஷெனால் என்றவர் எழுதுறா, அங்க இருக்கிறா. அவ வந்து சொல்றேங்க நான் ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஃபாலோ பண்றதாகவும் அவ கேள்விப்பட்டு எழுதுறான். அப்ப அவ வந்து சொல்றா, போன கிழமை நான் வந்து சரியான ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இது செய்து நான் வந்து ஜப்பான்ல அங்க வந்து ஜப்பானீஸ் ஃபேமிலி அது வந்து அதுல கஸ்டம்ஸ் எல்லாத்தையும் சொல்லிச்சு சொல்றேன். கடைசியா நான் வந்து சொல்றேன். ஸோ give my regards to all in your family. பெரும்பாலும் இந்த கேள்வியை எல்லாரும் சரியா தான் செய்யணும். இப்படியான கேள்வி திரும்பவும் வந்து இப்ப 2023லயும் இதே கேள்வி வந்து இப்படி நார்மலா வேர்பை மட்டும் போடுற மாதிரியான கேள்வி உங்களோட எக்ஸாமுக்கும் பேரு. சரியா? அதுல சொல்லப்பட்ட விஷயம் அது. இதுல வந்த ஒரு ஆள் கேட்டிருக்கு என்னன்னா, அந்த மூன்றாவதுக்கு would not believe வந்து போட்டா என்ன, அது ஓரளவு அது அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கு. சரியா? அது நீங்கள் போடலாம், would not believe வந்து போடலாம். ஏன்னா அது ஒரு இமேஜினரி ஆக்ஷன்ன்றபடியா போடலாம்ன்றது அவற்றை விளக்கம். எஸ், தட் இஸ் கரெக்ட். நீங்கள் would not believe வந்து போட்டாலும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. கட்டாயம் ஸ்பெல்லிங் வந்து கரெக்ட் ஸ்பெல்லிங் should be there. ஸ்பெல்லிங்ஸ் பிள்ளைன்னா எல்லாமே பிள்ளைதான். அதுல தெளிவா இருப்பாங்க, மார்க்கிங்ல கவனமா இருங்கோ, எழுதைகளை சரியா எழுதுவாங்க. ஓகேயா? ஸோ 21, 19, 20, 21 பார்த்துருக்குறோம். மிகுதியை நாங்கள் நாளைய வகுப்புல பார்ப்போம். 5 minutes more. We don't have enough time to explain. தயவு செய்து மைண்டு கடுங்க பிள்ளைகள். இந்த லீவு சரி ஐ மீன் இந்த டெக்னிக்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. பாடமாக்கி கொண்டு செய்ய தேவையில்லை. டெக்னிக்ஸை நோட் பண்ணி வச்சுட்டு எக்ஸாம் போகிறது முதல்ல இருக்கா தட்டி பார்த்துட்டு போனீங்கன்னா இலவாக இருக்கும். சரிதானே?
ஒரே பண்ண தேவையில்லை. மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் விடுவேன். சரியா? அப்ப நீங்கள் சந்தோஷமா போய் எக்ஸாம் எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. டவுட்ஸ்ன்னா எனக்கு செக் பண்ணலாம். உடனே அதுக்குரிய இது தருவேன். சரி, இதே மாதிரியான கேள்விகளை தேடி செய்யுங்க. வேற எங்கேயாவது இருந்தா இதே மாதிரியான கேள்விகளை செய்துவேன். இதுக்கு நிறைய அவுட் இப்போ ஆன்லைன்ல நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அதெல்லாம் செய்வேன். இதுவாக்கி நானே போன கிளாஸ் கூட அனுப்பி விட்டேன் உங்களுக்கு குரூப்ல. அதை வேலையை செய்யும். தொடர்ந்து பேசுவோம் நாளை. பை பை, டேக் கேர்.